Students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the history and civics lesson. So history la enna lesson paaka porona status of women in India through ages paaka porom and also civics la adhe mari the judiciary lesson paaka porom. So first நம்ம status of women in India பார்க்கலாம். அதில் நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா the position of women வந்து ancient periodல எப்படி இருந்தது, medieval periodல எப்படி இருந்தது, British periodல எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். So first ancient periodல பார்க்கலாம். இந்த ancient Indus civilization of India evidences show the worship of the mother goddess. ஆக்சுவலாக ancient periodல பார்த்தோன்னா விமன்ஸ் எல்லாம் வந்து ஒரு காட் லெவலுக்கு பார்த்தாங்களாம். ஒரு மதர் காடஸ்ன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த அளவுக்கு விமன்னாலே வந்து ஒரு காட் மாதிரி பார்த்துருக்காங்க. hence the adoration for the mother is evident during that period. So during the Rig Vedic period it believed that the position of wife was honored and the women's position were acknowledged. So அந்த டைம் பார்த்தோன்னா விமன்ஸை வந்து ரொம்ப வந்து காட் லெவலுக்கு பார்த்துருக்காங்க. மதராக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப காட் லெவலில் பார்த்தாங்களாம். இது லேட்டரில் என்ன ஆச்சுன்னா லேட்டர் வேதிக் ஏஜில் என்ன ஆச்சுன்னா விட்னஸ் த ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் இன் ஸ்டேட்டஸ் உமன் ரெஸ்ட்ரிக்டிங் ரோல்ஸ். ஆக்சுவலாக வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் உமன்ஸை வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து உமன்ஸ்க்கு இந்த சத்தி சிஸ்டம் அண்ட் விடோ ரீமேரேஜ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ சத்தி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ எஜுகேஷன்றது விமன்ஸ்க்கு இருக்கக்கூடாது, விமன்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கக்கூடாது, லைக் திஸ் இதை மாதிரி நிறைய பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் லேட்டர் வேதிக் பீரியடில் நம்மளோட ஏன்ஷியன்ட் பீரியட்ஸ்லாம் நடந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மிடிவல் பீரியடில். ஸோ மிடிவல் பீரியட் த பொசிஷன் ஆஃப் விமன் இன் சொசைட்டி ஃபர்தர் டெட்ராய்ட் டியூரிங் த மிடிவல் பீரியட் அண்ட் தே சஃபர் ஃப்ரம் மெனி சோஷியல் அண்ட் த ஈவல் சச் அஸ் சதி, சைல்ட் மேரேஜ் அண்ட் த ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட் நிறைய நடந்திருக்கு, ஸ்லேவரியில் வச்சுருந்துருக்காங்க, சதி சிஸ்டம் இருந்திருக்கு, சைல்ட் மேரேஜும் நிறைய நடந்துட்டு வந்தது இந்த மிடிவல் டைமில் நடந்திருக்கு. இதுக்காக அகைன்ஸ்டாக யாரெல்லாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ரசியா சுல்தானா, குவீன் துர்காவதி அண்ட் சந்த் பிபி அண்ட் நூர்ஜஹான், ஜஹங்னாரா அண்ட் ஜீஜபாய் அந்த மீராபாய் சொல்லிட்டு இவங்கெல்லாம் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்மளோட இந்த மிடிவல் பீரியடில் நடந்த இந்த சதி இதை மாதிரி விமன்ஸ் விடோ விமன்ஸ்க்கான ரீமேரேஜ்க்காகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் பீரியடில் நடந்திருக்கு. ஸோ ஃபார் த செஞ்சுரி விமன் இன் இந்தியா ஹேட் பீன் தி சபார்டினேட் டு மென் அண்ட் சோஷியலி அப்ரெஸ்டு. ஸோ த நேஷனல் அவேக்னிங் இன் த 9th century வாஸ் சீன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். நிறைய இது பார்த்தோன்னா இந்த டைமில் வந்து மென்ஸ் அதிக அளவில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் அவங்களாம் வந்து பீப்புள்ஸை டாமினேட் பண்ணியிருக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் நிறைய இது விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் சைல்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் இருக்கணும் அண்ட் ப்ரிவென்ட் மேரேஜ் ஆஃப் யங் சில்ட்ரன்ஸோட விமன் மேரேஜ் எல்லாம் நடக்கக்கூடாது, யங் சில்ட்ரன்ஸ்க்கு மேரேஜ் நடக்கக்கூடாது, லைக் திஸ் இதுக்காகலாம் நிறையா ஃபைட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் சார்லஸ் டிஸ்பேச் ஆன் எஜுகேஷன் இதுலேயே விமன்ஸ் நீட் எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் வி ஹாவ் டு கிவ் ஃபார் விமன்ஸ்னு சொல்லிட்டு ஃபீமேல்ஸ்னு 1854 சார்லஸ் உட்சவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு இந்த லெசனில் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு உனக்கு உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் விமன் வந்து என்ன அவங்களோட ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் என்ன இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏர்லி ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகல் விமன் பிளேட் மேஜர் ரோல்ஸ் இன் வேரியஸ் கெப்பாசிட்டிஸ். So Velu Nachiyar of Sivaganga fought violently against the British and restored rule in Sivaganga, and Begum Hazrat Mahal and Rani Lakshmi Bai of Jhansi led the armed revolt of 1857. Actually women say வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண விமன்ஸாக இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா வேலு நாச்சியார், இங்கே லக்ஷ்மி பாய், லைக் திஸ் இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கூடயே அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்களாம். நம்ம கண்ட்ரிக்காக அகெயின்ஸ்டாக பிரிட்டிஷ் கூடயே வந்து ஃபைட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. Women in independent India பற்றி. So women in India now participate in all activities such as education, politics, medical, culture எல்லா ஃபீல்டுலேயும் விமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ். ஸோ சயின்ஸ் டெக்னாலஜின்னு எல்லா ஃபீல்ட்லையுமே நம்ம விமன்ஸ் இருக்காங்க. So the Constitution of India guarantees equal opportunity and equal pay for the equal work. ஆக்சுவலாக வந்து ஈக்குவல் ஒர்க் வந்து ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னா மென்னுக்கு விமன் ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னா ஸோ வி ஹாவ் டு பே த ஈக்குவல் salary to the men and the women னு சொல்லியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14ல. So the national policy of empowerment of women was passed under the national policy on education. அதே மாதிரி எஜுகேஷனும் பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 1986லேயே எஜுகேஷன் இதுவும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பீப்புள்ஸ்க்கு உமன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் நமக்கு இந்த டாபிக்ஸோட கம்ப்ளீட் ஆகுது. என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருப்போம், விமன்ஸ் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் மிடிவலில் பார்த்துருந்தோம் அண்ட் ஆல்சோ ஏன்ஷியன்ட் பீரியட் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு விமன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னென்னலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
ஸோ இப்போ ஜுடிஷியரி லெசன் தான் சிவிக்ஸில் சொன்னாலையா இந்த ஜுடிஷியரி லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜுடிஷியரி லெசனில் என்னென்ன டாபிக்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ இந்த ஜுடிஷியரியே பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் பீரியடில், மிடிவல் பீரியடில் இருந்திருக்கு அண்ட் மாடர்ன் பீரியடில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏன்ஷியன்ட் பீரியடில் பார்க்கலாம். டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட் த கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் லிங்க்டு வித் ரிலிஜியன். த கிங் வாஸ் ரிகார்டட் அஸ் த ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதில் கிங்கு தான் வந்து என்னது ஹெட்டாக வந்து இருந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கிங்ஸ் கோர்ட்ஸ் டிஸ்பென்ஸ்டு ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு தர்மா எ செட் ஆஃப் த கன்வென்ஷனல் லாஸ். ஆக்சுவலாக வந்து தர்மம் சொல்லிட்டு நீதி, நேர்மை, நியாயம் சொல்லிட்டு இதை மாதிரி லைக் திஸ் இதை மாதிரி தான் என்னது கிங்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த டைமில். ஸோ அவங்களோட கோர்ட்ஸ்லையும் அவங்க இதை மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி டியூரிங் மிடிவல் பீரியட். ஸோ மிடிவல் பீரியடில் பார்த்தோன்னா இந்த துக்ளக் பீரியட் இவங்களோட பீரியட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா கோட் அண்ட் சிவில் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா நிறைய ரிட்டன் வேர்ட்ஸ் அரபிக்கில் வந்து ரிட்டன் கோடு ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்களாம். அதுபடி தான் என்னென்னா அவங்களுக்கு எல்லா ரெகுலேஷன்ஸாக அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இதனால வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சஜஷன்ஸ்லாம் கொடுத்து இதை மாதிரி பனிஷ்மெண்ட்ஸு லைக் திஸ் எல்லா லாஸுமே வந்து இந்த பேஸில் தான் இருந்திருக்கு. எதுலன்னு பார்த்தோன்னா மிடிவல் பீரியடில். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜுடிஷியரி டியூரிங் மாடர்ன் பீரியடில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா லாஸ் have today was formed by the British during the colonial rule in the country. The beginning of India codified common law is tracked back to 1727 under the Charter of 1726. ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ரூலுக்கு அடுத்தது வந்தது தான் வந்து நிறையா வந்து ரூல்ஸ் லாஸ்லாம் வந்து நிறையா எழுத ஆரம்பித்தாங்க. இதில் 1727க்கு முன்னையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கோட் சொன்னோம் இல்லையா, அந்த கோட்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோம் இல்லையா மிடிவல் பீரியடில் அந்த கோடு அதை வச்சே பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க இந்த மாடர்ன் பீரியட்ஸ்லேயும் நிறையா லாஸ்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. So when the Mayor's Court in Madras, Bombay and Calcutta were established by the East India Company. So இதுக்கான கோர்ட்லாம் நிறைய ஆரம்பித்தாங்க. எந்தெந்த பிளேஸில் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் நிறைய கோர்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 மேட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே 1773 இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஜுடிஷியரி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியா ஃப்ரேம்ட் இட் ஓன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட இந்தியா வந்து ஓன் கான்ஸ்டிடியூஷன் நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். அமாங் த நோபல் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் த ஃபவுண்டிங் ஃபாதர் அக்கார்டட் த ஹையஸ்ட் பிளேஸ் டு ஜஸ்டிஸ் அண்ட் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் இந்தியா ஹேட் நெய்தர் லா நார் கோர்ட்ஸ் ஆஃப் தேர் own and both the laws and courts has been designed for the colonial power. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பீரியட்ஸில் ஏன்ஷியன்ட் பீரியட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கோர்ட் இல்லை, லாஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆஃப்டர் தட் கலோனியல் பவர்ஸ் நிறைய பிரிட்டிஷ்லாம் வந்து ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வி ஆர் ஃபாலோவிங் த என்னெல்லாம் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், அதாவது கோர்ட்டில் லாஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. So the Constituent Assembly member therefore tried to ensure the independence of the court while full power of the judicial review and Supreme Court's rules in 1966 are framed under the article and 145. ஆக்சுவலாக நிறைய கோர்ட்ஸில் நிறைய லாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னாலும் நம்ம வந்து நிறைய கோர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்குது, போனால் நமக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸ்னாலும் கிடைக்குன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் வந்து 1966 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா லாஸுமே வந்து ஆர்டிக்கல் 145 படி லாஸ் நிறையா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Next one, the Supreme Court of India is the highest court of the land as established by Part 5 under Chapter 4 titled the Union Judiciary and Part 6 under Chapter 6 titled Subordinate Courts. Actually நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நிறையா சபார்டினேட் கோர்ட்ஸு நமக்கு நிறையா இருக்குது. ஸோ ஹெட்டாக வந்து இருக்கிறது பார்த்தோன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்ஸு, நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் ஹை கோர்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோன்னா எந்த ஒரு இதுனாலும் சரி, எந்த ஒரு ஹை இதில் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி அங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஓகே இந்த சின்ன கோர்ட்ஸ் எதுலேயுமே சால்வ் ஆகாத ப்ராப்ளம்ஸ் வாட் எவர் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இதில் ஹை கோர்ட்லேயும் பார்த்தோன்னா நம்ம லோவர் கோர்ட்ஸ் எல்லாமே ஹை கோர்ட்டோட டீலிங்கோட இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, நிறையா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா பிளேசஸ்லேயும் கோர்ட்ஸ் இருக்குது அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸும் நமக்கு நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரோல் ஆஃப் ஜுடிஷியரியோட ரோல்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தோன்னா dispute resolution,
judicial review and upholding the laws and enforcing fundamental rights. Actually first பார்த்தனா இந்த role of the judiciary இது first judicial system provides mechanisms for the solve disputes. யாரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுது, டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா சிட்டிசனோட டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுதான். அண்ட் சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு சால்வ் பண்ணுறாங்க. 2 ஸ்டேட்குள்ளே நடக்கிற டிஸ்பியூட்ஸை அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளே நடக்கிற டிஸ்பியூட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா த ஜுடிஷியல் ஹாஸ் அ பவர் டு டிக்ளேர் அ லா unconstitutional if they believes that the law passed by the parliament is violating basic structure of the constitution. Actually என்ன இதனால சரி நம்ம எந்த ஒரு law வந்து கவர்மெண்ட் போட்டாலும் we have to follow that law ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த law வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. So every citizen of India can approach the Supreme Court or High Court if they believe that the fundamental rights have been violated. So இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நமக்கு கிடைக்கல, நமக்கு வந்து அது கிடைக்கல, ரைட்ஸ் கிடைக்கலனா நம்ம வந்து அதை ஹை கோர்ட்லேயும் சொல்லலாம், இல்லை நம்ம வந்து என்ன பண்ணலாமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட நம்ம ரைட்ஸ்க்காக நம்ம போராடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா த லிட்டிகேஷன் ப்ராசஸில் ஒரு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிவில் லா ஒன்று, இன்னொன்று என்னதுன்னா கிரிமினல் லான்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிவில் லாலாம் என்ன, கிரிமினல் லாலாம் என்னன்னு பார்க்கலாம். இட் டீல்ஸ் வித் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மணி ப்ராப்பர்ட்டி அண்ட் சோஷியல் மேட்டர்ஸ். ஆக்சுவலாக சிவில் லான்றது பார்த்தோன்னா மணி ப்ராப்பர்ட்டி, இப்போ பார்த்தோன்னா ஒரு லேண்டு, ரெண்ட்டு, மேரேஜ், இது கூட எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் இது சிவில் லான்னு சொல்கிறாங்க. இது கிரிமினல் லான்னு பார்த்தோன்னா ஒரு மர்டர் பண்ணுறது அண்ட் ஆல்சோ உமன் ஹராஸ்மெண்ட் வந்து நடக்கிறது, இதெல்லாம் வந்து கிரிமினல் லாவில் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிவில் லாவில் லேண்ட், ரெண்ட், மேரேஜ் பற்றி வர்றது, டிஸ்பியூட்ஸ் வர்றது, அதே இது உமன் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை மர்டர் நடக்கிறது. இதே இடத்துல பார்த்தோன்னா civil law petition has been filed before the court by the affecting parties. ஆக்சுவலாக இந்த சிவில் லாவில் பார்த்தோன்னா பெட்டிஷன் போடுறாங்கன்னா அது அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் இது மாதிரி பெட்டிஷன் வந்து போடுவாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஆனால் இந்த கிரிமினல் லாவில் பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், போய் வந்து அது கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர்ன்றது போட்டால் தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அதை வச்சு கோர்ட்டில் போய் அந்த ப்ராப்ளமை பற்றி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிரிமினல் லாவில் நமக்கு சொல்கிறது. ஸோ awarded in the form of money remuneration as per the petitioner claim. ஸோ இதில் பனிஷ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு லேண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒரு ரெண்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, ஒரு மேரேஜ்க்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, இதை மாதிரி எந்த ஒரு இதுனாலும் அதுக்கு வந்து காம்பன்சேஷனாக வந்து ஒரு மணியை கொடுத்து சால்வ் பண்ணிடலாம் சிவில் லாவில். அதே இது கிரிமினல் லாவில் என்ன பண்ண முடியாது, ஒரு மர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பி சிவியராக இருக்கும். என்னென்னா ஆக்சுவலாக ஜெயிலில் போடுவாங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் சிவில் லா அண்ட் கிரிமினல் லாவோட டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இம்பார்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி பற்றி சொல்லியிருக்காங்க. So the framers of the constitution established independent and impartial in India. So independence of judiciary is important for the purpose of fair justice. Democratic country like India, judiciary is the custodian of rights of citizen. Actually நமக்கு வந்து பார்த்தா ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இதை சொல்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரைட்ஸ் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் வந்து நார்மலாக பீப்புள் எல்லாருக்குமே ரைட்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதுனது ஒருத்தர் இருக்காங்கன்னு நமக்கு படிச்சிருப்போம் நிறையா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் யார் எழுதுனது, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எழுதுனது பார்த்தோன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. இந்த பிஆர் அம்பேத்கர் ஆக்சுவலாக இவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எழுதுனதுக்கப்புறம் தேர் கேன் பி நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் த ஹவுஸ் ஆஃப் அவர் ஜுடிஷியரி மஸ்ட் பி போத் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மஸ்ட் ஆல்சோ பி காம்படென்ட் இன் இட். ஆக்சுவலாக நம்மளோட இதில் என்ன சொல்கிறாங்க, ஜுடிஷியரி இது வந்து எல்லாருக்குமே வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ரைட்ஸ் கிடைக்கணும், எல்லாருக்குமே சேம் லா இருக்கணும், யார் என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது பார்த்தோன்னா நம்ம கோர்ட்ஸ் பற்றிலாம் சொல்ல போகிறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இது மாதிரி நிறைய கோர்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் பாரு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தோன்னா என்ன ஒரு சிவில் கேஸாக இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா செஷன் கோர்ட்ஸ் இருக்குது. இந்த செஷன் கோர்ட்ஸில் கிரிமினல் கேசஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த மர்டர் பண்ணுறது, உமன் ஹராஸ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த செஷன் கோர்ட்ஸில் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத் கோர்ட்ஸ் இருக்குது. இதில் போத் டீல் வித் த சிவில் அண்ட் கிரிமினல் ரெண்டு கேஸஸுமே இதில் என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத் கோர்ட்டில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ த ரெவன்யூ கோர்ட்ஸ் டீல் வித் த கேஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ லேண்டு இதை மாதிரி விஷயம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது ரெவன்யூ கோர்ட்ஸில். ஸோ இட் ஆல்சோ அசஸஸ் அண்ட் கலெக்ட் லேண்ட் ரெவன்யூ ஃப்ரம் த லேண்ட்
லேண்ட் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த லேண்ட் ரெவன்யூ இருக்குல்ல, டேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பே பண்ணுறது, இது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெவன்யூ கோர்ட்லாம் வந்து பார்க்கும்னு சொல்கிறாங்க. And next பார்த்தோன்னா லோக் அடாலட் was set up to provide the speedy justice. It hears and settles the disputes in the language of the people in the public presence. It presided over the retired judge along with the lawyer and social workers. And cases are put forward with the advocates. These cases solved through the mutual consent. Actually இந்த லோக் அதாலத் பார்த்தோன்னா இந்த டிஸ்பியூட்ஸும் வந்து ப்ரொவைட் ஸ்பீட் ஜஸ்டிஸ், உடனே நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி ஸ்பீட் ஜஸ்டிஸ் நமக்கு இந்த இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸும் இந்த 2000 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நம்ம பார்த்தது ஜுடிஷியரியிலேயே மிடிவல் பார்த்தோம், மாடர்ன் பார்த்தோம், அண்ட் ஏன்ஷியன்ட் ஆல்சோ பார்த்துருக்கோம், அண்ட் நிறைய கோர்ட்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ். I will see you in the next class. Thank you.